வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய தலைப்பு: தாவரங்களுக்கு உயிர் உண்டா? அவற்றுக்கு நாம் துன்பம் கொடுக்கிறோமா? உயிர் இரக்கம் கொள்ளுங்கள் என நாம் மற்றவரிடத்தில் சொல்லும்போது, தாவரத்தை நீங்கள் உண்கிறீர்களே, அது தப்பு இல்லையா என்பார்கள். இந்த கேள்விகளுக்கு இரு மகான்கள் வள்ளலாரும் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷியும் என்ன சொல்கிறார் என்றால், ஜீவகாருண்யம் என்பது எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் பாவிப்பதும், பிற உயிர்களுக்கு துன்பம் கொடுக்காமலும் மற்ற உயிர்களுக்கு உபகாரம் செய்வதே ஆகும். ஆக இங்கு நாம் பார்க்க வேண்டியது, தாவரங்களுக்கு உயிர் உண்டா? உண்டு எனில் நாம் துன்பம் கொடுக்கிறோமா? இதற்கு வள்ளலார் என்ன சொல்கிறார் என்றால், ஆம், தாவரங்களுக்கு உயிர் உண்டு, ஆனால் அப்படியல்ல என்கின்றார். அதாவது, இவை தொடு உணர்வு கொண்ட ஓரறிவு உயிர். ஆனால் தாவர உடம்பில் உயிரானது நீர் வழியாக நிலப்பக்குவ அடிப்படையில் அதன் வித்தில் ஏறுகிறது. வளர்ந்த தாவரங்கள், அதாவது முளைப்பருவம் தாண்டிய தாவரங்களை உண்பதில் அவைகளுக்கு துன்பம் ஏற்படாது. காரணம், மனம் என்ற காரண கருவிகள் தாவரங்களுக்கு கிடையாது. நம்மிடம் உள்ள நகங்களை முடிகளையும் வெட்டும்போது எப்படி வலி ஏற்படாதோ, அதே போன்று தாவரங்களை வெட்டும் போதும் துன்பம் அவைகளுக்கு ஏற்படாது. ஆனால் அதற்கு உயிர் நீர் வழியாக அதன் வித்தில் ஏறுகின்றதால் முளை பருவத்தில் தாவரங்களை உண்பது கூடாது என்கின்றார் வள்ளலார். வளர்ந்த பின்பு காய், கனி இவை சடமாகி விடுவதால் உணர்வுக்காக இதை எடுத்து பயன்படுத்தும் போது துன்பம் என்ற உணர்வு இவை பெறாததாலும் அதற்கு துன்பம் நாம் கொடுக்கவில்லை என்கின்றார் வள்ளற் பெருமானார். அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷியோ, ஓரறிவுடைய தாவரம்தான் துன்பம் என்ற ஒன்று இல்லாத உயிரினம். காரணம், நீர், வெப்பம், காற்று, உயிர் சக்தி எல்லாம் முறையாகவும் சரியாகவும் ஒழுங்கு தவறாமலும் ஓடிக்கொண்டே இருக்குமேனால் எல்லா உயிரினமும் இனிமையான உணர்வையே அனுபவமாக பெறும். காரணம், இன்ப துன்ப உணர்ச்சியை பற்றி ஆராய்ந்தால் ஜீவகாந்த சக்தி ஓட்டத்தில் எந்த இடத்தில் தடையோ, திசை மாற்றமோ, குழப்பமோ, பிணக்கோ ஏற்படுகின்றதோ அங்கதான் துன்பம் என்ற ஒன்று அந்த உயிர் மையத்தில் உள்ள அறிவால் உணரப்படும். சரியாக ஓடிக்கொண்டிருந்தால் துன்பம் என்பது இல்லை. ஜீவகாந்த சக்தி எல்லா ஜீவன்களுக்கும் அப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதேபோல் தாவரங்களுக்கும் ஓடிக்கொண்டே இருந்தாலும் சில இடங்களில் நீங்கள் வெட்டுறீங்க, இல்ல உடைக்கிறீங்க, இல்ல கிளறீங்க, அந்த உணர்வு துன்பம் வர வேண்டும் இல்லையா? வரவில்லை. காரணம், அந்த செடியிலுள்ள வேர் பூமியிலுள்ள காந்த சக்தியினை அது உடனடியாக கவரப்பட்டுவிடும். பிறகு கண் இமைக்கும் நேரத்தில் அந்த குழப்பம் சமனாகிவிடும். காந்த சுற்று பாதையையும் சரி செய்துவிடும். வேர் கீழே இருக்கிறது பாருங்க, அது எர்த்தாகி போய்விடுது. அப்போ எர்த் ஒன்று பாசிட்டிவ், நெகட்டிவ் இரண்டும் சேர்ந்தால்தான் உங்களுக்கு மின்சாரம் சரியாக வேலை செய்யும். இல்லை என்றால் ரத்தாகி போச்சு, அங்க முடிஞ்சு போச்சு. அதனால அங்கு துன்பம் என்பதே இல்லை. ஒரே ஒரு ஜீவன், உணர்ச்சி இல்லாத, துன்பம் இல்லாத இருக்கக்கூடிய தாவரங்கள் தான். இதுவே வேருடன் செடியை பிடுங்கும் போது அங்கு என்ன ஆகும் என்றால், அங்கு ஜீவகாந்த ஓட்டமே இல்லை. அதனால் உணர்ச்சி என்பதே இருக்காது என்கின்றார். ஆக இரு மகான்கள் சொல்வதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், தாவரங்களுக்கு உயிர் என்பது உண்டு. ஆனால் அதை உண்பதால் நாம் அதற்கு துன்பம் கொடுக்கவில்லை. அதாவது இந்த பஞ்சேந்திரியங்களான நாம் பார்த்தல், கேட்டல், நுகர்தல், சுவைத்தல், அனுபவித்தல் என்று இன்ப துன்ப உணர்ச்சிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மரமோ செடியோ அந்த மாதிரி வாழ்வது கிடையாது. நன்றி. வாழ்க வளமுடன்.